ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு அவியல் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன், பாருங்கள். தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு, ஒரு வாழைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சின்ன உள்ளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கருவாடை ஒரு 2 hours நல்லா ஊற போட்டுருங்க. அப்போ தான் நெத்திலி கருவாடை கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டரில் உள்ள முள்ளை எடுத்துட்டு நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நெத்திலி கருவாடை. இனி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். தேங்காய், கருவேப்பிலை, சின்ன உள்ளி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா மாற்ற போகிறேன். தேங்காய், கருவேப்பிலை, சின்ன உள்ளி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அப்புறம் சேர்த்து நல்லா அரைச்சிருவோம். ரொம்ப அரையக்கூடாது, துருதுருன்னு அரையணும். இப்போ பார்த்தீங்களா, ஏன்னா அவியல் தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ ரொம்ப அரையக்கூடாது, ஒரு அடி அடித்து எடுத்தாலே போதும். இனி நம்ம சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றி 2 கடுகு, 2 வெந்தயம், நான் ஒரு சின்ன உள்ளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் வத்தலையும் கிள்ளி போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, சின்ன உள்ளியும் பச்சை மிளகாயும், அதை இந்த இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கும். இந்த கருவாட்டுக்கே நம்ம அந்த சின்ன உள்ளி போடுறோம் தெரியுமா, அதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுதான் டேஸ்ட்டே, நெத்திலி கருவாடு அவியலுக்கு டேஸ்ட்டே அந்த சின்ன உள்ளி நம்ம ஆட் பண்ணுறோம் தெரியுமா, அதுதான். நான் என்னையே வாங்கினது கருவாடு சின்னதாக இருந்தால் கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு, அது கழுவுறது கஷ்டமாக இருந்தது. சின்னதாக இருக்கிறப்ப கழுவ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. இப்போ வாழைக்காய் ஆட் பண்ணுவோம். சின்ன உள்ளி ஒரு 50% வெந்தாச்சு. இப்போ அந்த வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை எடுத்து அதில் போட்டு வதக்கி விட்டுருவோம். வதக்கிட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ என்ன அவியல் பார்த்திங்களா, அவியல் ஆனதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சா போதும். ஏன்னா வாழைக்காய் இதெல்லாம் வேகணும் இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் அளவுக்கு வைங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் அவியலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க, ரொம்ப வேண்டாம். அதையும் விட்டு இதை நல்லா கலக்கி விட்ருங்க. கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்ருவோம். ரொம்ப தண்ணி வேண்டாம். பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா பிறகு குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணலான்னா, கழுவி வச்சுருக்க நெத்திலி கருவாடை அதில் எடுத்து அப்படியே போட்டுருங்க. சில பேர் முள் உருவிட்டு வைப்பாங்க, சில பேர் முள் உருவாமல் வைப்பாங்க. அது அவங்கவுங்க இதை பொறுத்தது. அவங்களுக்கு சிலவங்க முள்ளோட சாப்பிட்டாலும் பிடிக்கும், சிலவங்கள முள் உருவினா தான் பிடிக்கும். நான் இப்போ முள் உருவி தான் வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். முள் உருவி எடுக்கிறப்ப கொஞ்சம் லேட். இப்போ கொஞ்சம் பெரிய நெத்திலின்னா முள் உருவுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன நெத்திலிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்ருவோம். நெத்திலி மீன் வைக்கிறத விட டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி கருவாடு சாப்பிடாதவங்களே நெத்திலி கருவாடு சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வேறு எந்த மீனும் கருவாடும் சாப்பிடாது, ஆனால் நெத்திலி கருவாடு சாப்பிடும். இப்போ பாருங்கள், புளிக்கரைசல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக புளிக்கரைசல் மட்டும் கொஞ்சம் ஊற்றிடுங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா அவியல் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கலக்கி அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. அடிக்கடிக்கு என்ன பண்ணுங்கன்னா, திறந்து கொஞ்சம் கிண்டி விட்ருங்க. சட்டியில் அடியில் பிடிச்சிட விடாது பார்த்திங்களா, மண் சட்டியில் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடியை போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா வற்றின உடனே அதை நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த அளவுக்கு வேணும். இதுதான் அவியல் ஸ்டேஜ். இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டே தனி தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு சாப்பிடாதவங்களும் இந்த கருவாடு சாப்பிடுவாங்க. அவியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.